இந்த ஆள் அவன் கண்ணை நல்லா திறந்து பார்த்து கிண்ணத்துக்குள்ள உள்ள டைஸ்ல என்ன நம்பர்னு பாக்குறான். அப்போ அவன் ஃப்ரெண்டு மேக்ஸ் இந்த கேசினோக்காரங்க டேபிள் கடியில சுவிட்சை வச்சு நம்பரை மாத்தி சீட் பண்ணுவாங்கன்னு சொல்ல, இவன் உடனே மறுபடியும் கண்ணை நல்லா திறந்து பார்த்து சுவிட்ச் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடறான். உடனே அதுக்கு ஒரு ஜுட்ஸுவை போட்டு ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டு மேக்ஸ்ட ஃபுல் அமௌண்ட்டையும் பெட் பண்ண சொல்ல, சரின்னு அவனும் பெட் பண்றான். அதை பார்த்ததும் கேசினோ ஓனர் சுவிட்சை தட்ட சிக்னல் கொடுக்க, அந்த டீலர் சுவிட்சை அமுக்குன அடுத்த செகண்டே ஷாக் அடிச்சு பறந்து போயிடுறான். இப்போ அவனுக்கு பதில் இன்னொருத்தன் வந்து அவனோட ஜுட்ஸு பவர் யூஸ் பண்ணி டைஸ் நம்பரை மாத்துறான். உடனே அவன் உனக்கு மட்டும் தான் பவர் இருக்குன்னு நினைச்சியா, இப்போ நானும் ஜுட்ஸு போடுறேன் பாருடான்னு போட, இப்போ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அவங்க பவரை யூஸ் பண்ணதுல கடைசியில் அந்த டைஸே உடஞ்சு போயிருது. இப்போ கஸ்டமருக்குலாம் அந்த கேஷினோ ஏமாத்துற விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஓனரே உங்க கூட வந்து விளாண்டு எல்லாரையும் திசை திருப்புறாரு. இப்போ கார்டு கேம் விளாடலாம்னு சொல்லிட்டு டீலர் எல்லார்ட்டையும் கார்டை கொடுக்க, அப்போ அந்த ஆளோட எக்ஸ்ரே கண்ணை யூஸ் பண்ணி மேக்ஸோட கார்டு என்னங்கிறத பார்க்க ட்ரை பண்றான். ஆனா மேக்ஸ் இவங்க பண்றதை கண்டுபிடிச்சு கார்டை பார்க்க முடியாத மாதிரி பண்ணிடுறான். இப்போ மேக்ஸ் 30 மில்லியன் பெட் பண்றதை பார்த்ததும் ஓனர் நான் ஏன் கெத்த காட்டுறேன் பாருடான்னு ஒரு பொட்டி நிறைய காசை பெட் பண்ணிட்டு அவரோட கார்ட்ஸை காட்டுறாரு. பார்த்தா 4 கார்டு கிளவரும் ஒரு ஸ்பேடும் வந்திருக்கு. உடனே உனக்கு எப்படி 5 கார்டும் சேமா வரப்போறது இல்லைன்னு இன்னொரு 15 மில்லியனை பெட் பண்றாரு. இப்போ மேக்ஸ் அவன் கார்டை திருப்புறான். பார்த்தா 5 கார்டும் ஹார்ட்ஸா வந்து அந்த போட்டியில ஜெயிச்சு அவன் வாழ்க்கை முழுக்க தேவையான பணத்தை ஜெயிச்சுட்டு ஜாலியா அங்கிருந்து போயிடுறான்.